நமக்கு தெரிந்ததை விட முருகபெருமான் மற்றும் விநாயகர் இருவருக்கும் மிக ஆழமான ஆன்மீக உறவு இருக்கிறது என்று தெரியுமா? விநாயகர் ஞானமும் அமைதியும், முருகன் வீரமும் வேகமும். இவர்கள் இருவரும் சேர்ந்து சிந்தனையும் செயலும், அமைதியும் தைரியமும் என்ற சமநிலையை பிரதிபலிக்கிறார்கள். சிவனும் பார்வதியும் தங்கள் தத்துவ சக்திகளால் இவ்விருவரையும் படைத்தனர். விநாயகரை அமைதியின் உருவாகவும், முருகனை இயக்கத்தின் உருவாகவும். இது உலகில் எதிர்வினைகள் ஒன்றாக இணைந்து இயங்குவதை காட்டுகிறது. விநாயகர் எளிய எலியை ஏறும்போது, முருகன் பெருமை அழைக்கும் மயிலில் சவாரி செய்கிறார். இருவரும் அகங்காரத்தையும் ஆசைகளையும் வெல்வதை உணர்த்துகிறார்கள். பழனியில் முருகன் உலகத்தை விட்டு துறவரம் எடுத்தபோது விநாயகர் அமைதியாக பார்வையிட்டார். அன்பும் புரிதலும் நிறைந்த அமைதியான ஆதரவை அவர் வெளிப்படுத்தினார். ஒரு கதையில் உலகை சுற்றி வரச் சொன்ன போது முருகன் மயிலில் பயணம் செய்தார். விநாயகர் மட்டும் பெற்றோர்களைச் சுற்றி வந்தார். அவர்கள்தான் எனது உலகம் என்றார். முருகன் கோபிக்காமல் அந்த ஞானத்தை புரிந்து இருவரும் சிரித்து பாசத்துடன் இணைந்தனர். தமிழ்நாட்டின் பல ஆலயங்களில் இவர்கள் இருவரும் ஒரே இடத்தில் அருள் புரிகின்றனர். இது போர், ஞானம், அன்பு ஆகியவை ஒரே தெய்வீக வழியில் ஒன்றிணைகின்றன என்பதை உணர்த்துகிறது. இந்த இருவரின் உறவு நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், எந்தவொரு வேறுபாடுகளும் அன்பு, தர்மம், புரிதல் மூலமாக ஒன்றிணைய முடியும். இது போன்றும் மேலும் பல மறைக்கப்பட்ட ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம் பாரம்பரியத்தை அறிந்து கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம்.